வெயில் தாக்கத்தால் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் வரத்து குறைந்த நிலையில் தற்போது விலையானது உயரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ் வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட்டில் தற்போது காய்கறிகளின் விலையானது உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். கோடை வெயில் தாக்கம் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து குறைவு. இதனால் காய்கறி விலையும் உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து காய்கறி வரத்து உள்ளது. இதனை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக வழக்கமாக சந்தைக்கு 8000 முதல் 10,000 டன் காய்கறிகள் விற்பனைக்கு தினசரி வரும். இந்த நிலையில்தான் கடும் கோடை வெயில் காரணமாக காய்கறி வரத்து 50% குறைந்து விலை கணிசமாக தற்போது உயர்ந்துள்ளது. வரத்து குறைவால் அனைத்து காய்கறிகளும் கிலோவிற்கு ₹5 முதல் ₹10 வரை தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது கேரட் மற்றும் தக்காளி ₹40 முதல் கிட்டத்தட்ட ₹50 வரை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல வெண்டைக்காய் முதல் ₹40 முதல் ₹50, முருங்கைக்காய் ₹40 முதல் ₹50 தொடர்ச்சியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெயில் தாக்கம் நீடித்தால் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய விலை கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெயில் காலம் இல்லாத சமயங்களில் கோயம்பேடு சந்தைக்கு தினசரி கிட்டத்தட்ட 10,000 டன்னுக்கு மேல் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சுற்றியிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலிருந்தும் காய்கறி வரத்து குறைந்ததன் காரணமாக தற்போது காய்கறியுடைய விலை சற்று கூடுதலாகவே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெயில் தாக்கத்தால் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் வரத்து குறைந்த நிலையில் தற்போது விலையானது உயரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ் வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட்டில் தற்போது காய்கறிகளின் விலையானது உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். கோடை வெயில் தாக்கம் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து குறைவு. இதனால் காய்கறி விலையும் உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து காய்கறி வரத்து உள்ளது. இதனை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக வழக்கமாக சந்தைக்கு 8000 முதல் 10,000 டன் காய்கறிகள் விற்பனைக்கு தினசரி வரும். இந்த நிலையில்தான் கடும் கோடை வெயில் காரணமாக காய்கறி வரத்து 50% குறைந்து விலை கணிசமாக தற்போது உயர்ந்துள்ளது. வரத்து குறைவால் அனைத்து காய்கறிகளும் கிலோவிற்கு ₹5 முதல் ₹10 வரை தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது கேரட் மற்றும் தக்காளி ₹40 முதல் கிட்டத்தட்ட ₹50 வரை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல வெண்டைக்காய் முதல் ₹40 முதல் ₹50, முருங்கைக்காய் ₹40 முதல் ₹50 தொடர்ச்சியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெயில் தாக்கம் நீடித்தால் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய விலை கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெயில் காலம் இல்லாத சமயங்களில் கோயம்பேடு சந்தைக்கு தினசரி கிட்டத்தட்ட 10,000 டன்னுக்கு மேல் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சுற்றியிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலிருந்தும் காய்கறி வரத்து குறைந்ததன் காரணமாக தற்போது காய்கறியுடைய விலை சற்று கூடுதலாகவே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.